ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி ரொம்ப நாள் கழிச்சு நிறைய பொருளை எடுத்துகிட்டு வந்திருக்கோம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கடை கொஞ்சம் நல்ல காலமாக ஃபில்லப்பாக இருக்குது. ரொம்ப நாள் கழிச்சு நம்ம கடை கொஞ்சம் ஃபில்லப்பாக இருக்குது. ஓரளவுக்கு கொஞ்சமாக டெவலப் பண்ணுவோம். இதுக்கு மேலே இதெல்லாம் கொஞ்சம் ரேக்கெல்லாம் கொஞ்சம் மாற்றி வச்சிட்டேன். இது மாதிரி இந்த பக்கம் இருந்துச்சு, அது ரொம்ப அந்த சைடு ரேக்கில் மட்டும் பண்ண வேண்டியதாக இருந்துச்சு. இப்போ இந்த பக்கம் இருந்ததுனால நிறைய அடைக்க வேண்டியதான், அடைக்கலாம். இனிமேட்டு கொஞ்சம் பிஸ்னஸ் கொஞ்சம் தீவிரமாக இனிமேல் கொஞ்சம் பிஸ்னஸ் கொஞ்சம் தீவிரமாக பார்க்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா ஆட்சியை உட்கார வச்சிட்டோம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து வீடியோ எடுக்கிறத கொஞ்சம் பார்த்துட்ருக்கான் அந்த பையன். சரி, ஓகே, பார்த்துட்டு போட்டோம். ஓகே, யாரா எப்படின்னா பார்க்கட்டும். இந்த மாடும் பார்க்குது ஃப்ரெண்ட்ஸ், என்ன பண்ணுறது. சரி, ஓகே, மாடு நான் பார்க்கட்டும், யாருனா பார்க்கட்டும், நம்ம வேலை பார்க்கட்டும். நம்மளுக்கு 1008 பிரச்சனை வந்தாலும் நம்ம வேலையை பார்த்துட்டு போனால் தான் நம்மளுக்கு காசு கிடைக்கும். காசு மூலிமா பெருமை, புகழ், நல்ல ஒரு மரியாதை கிடைக்கும். காசு இல்லைன்னு வச்சுக்க எவனும் மதிக்க மாட்டான். ஏன் சொல்கிறேன்னா, சீமானு 15 வருஷமாக கத்துறாரு. ஆனால் அவர் வந்து திரள் மக்கள்கிட்டே வாங்கி இது பண்ணுறாரு. அவருக்கு ஒன்றும் பெரிய மதிப்பு கிடையாது. ஆனால் இன்றைக்கி விஜய் சிஎம்மாக இருக்காருன்னா மிகப்பெரிய காரணம், எல்லாமே காரணம் தான். ஆனால் மிகப்பெரிய காரணம் என்னென்னா, அவர் 200 கோடி ரூபாய் விட்டாருப்பா, 300 கோடி ரூபாய் சம்மந்தம் விட்டு வந்திருக்காருப்பா, நம்மளுக்காக உழைக்க வந்திருக்காரு, அவன் நம்புவோம்னு சொல்லிட்டு மக்கள் நம்பினாங்க. அப்போது ஒரு காசாக இருக்கிறதே பிரதானம், அதே விட்டு வர்றான்னா அப்போ நம்ம மக்கள் மீது ஒரு பெரிய நம்பிக்கை வருது. அப்போ நம்ம காசு திருட மாட்டார். அவர் காசை விட்டுட்டு வர்றாருன்னு நம்ம காசு தெரியுது, ஒரு நம்பிக்கை வந்துச்சு. அது காசுன்றது எப்பவுமே ஒரு பெரிய ரோல் பண்ணிட்டு, அது ரொம்ப ரொம்ப முக்கியம் வாழ்க்கையில். இப்போ நம்மளுக்கு இன்றைக்கி வரைக்கும் கல்யாணம் இருக்கிற காரணம்னா காசு நல்ல ஒரு கவர்மெண்ட் வேலை இருந்தால் மாதம் சம்பளம் வரும்னு சொல்லிட்டு நம்பி வேலை பண்ணியிருப்பாங்க. இப்போ நம்மளுக்கு ப்ரைவேட்டில் நம்ம ரொம்ப இது பண்ணிகிட்ருக்கோம், ரொம்ப ஸ்ட்ரகிளாக இல்லை. அதனால் ஸ்ட்ரகிள் தான் பண்ணிகிட்ருக்கோம். அதனால் ரொம்ப நம்ப மாட்டேங்கிறாங்க, யாரும் பொண்ணு தர மாட்டேங்கிறாங்க. நம்மளும் போராடிட்டுருக்கோம். பிஸ்னஸ் பண்ணி பணம் முடியுமா, இல்லாட்டி ஒரு கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதி ஒரு கவர்மெண்ட் எக்ஸாம் வாங்கி ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை அமைஞ்சிடாதான்னு சொல்லிட்டு நம்ம போராடிட்டுருக்கோம். நம்மளுக்கு குடும்ப சூழ்நிலை நிறையா இருக்குது. அதனால் என்னாச்சுன்னா, நிறைய நாள் கடை திறக்க முடியாமல் போகுது. குடும்ப பிரச்சனை, பொருளாதார பிரச்சனை, எல்லா பிரச்சனையும் வருது. ஆனால் ஆட்சி மாறி இருக்குது. காட்சிகள் மாறும். கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் டெடிக்கேஷனாக நம்மளுடைய வேலையை மட்டும் பார்க்குறதும் கண்டிப்பாக நம்மளுக்கு வாழ்க்கையில் உயர்வு கண்டிப்பாக இருக்கும். ஆனால் கண்டினியூஸாக பண்ணணும் எதுவாக இருந்தாலும். அதுதான் ரொம்ப முக்கியம். நம்ம தலைவரை பார்த்து கற்றுக்கலாம். தலைவர் பக்காவாக பண்ணிகிட்ருக்காரு. மோடியை பார்க்கறதுக்கு போயிருக்காரு, மோடியை பார்த்துட்டு வந்துட்டார். அவர் வேலையை கரெக்டாக பார்த்துட்ருக்காரு. நம்ம வேலையை நம்ம பார்ப்போம். அடுத்தடுத்து நம்ம மோட்டிவேஷன் ஸ்பீச்சை நிறைய பேசுவோம். நிறையா கவர்மெண்ட் எக்ஸாம் பற்றியும் பேசுவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோ